போன மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஈரான் இஸ்ரேல் மேலே டைரெக்டாக ட்ரோன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இஸ்ரேலும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நாங்களும் அமைதியாக இருக்க மாட்டோம், நாங்களும் வந்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் தாக்குதல் வந்து ஈரான் மேலே நடத்தியிருந்தாங்க. ஸோ 2 நாடுகளுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. நம்மளுமே இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, 2 நாடுகளும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகம் 3வது உலக போரை சந்திக்கும். ஸோ உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இந்த போர் அப்படின்ற ஒரு விஷயம் ஈரானும் இஸ்ரேலும் கைவிடவே இல்லை. 2 பேருமே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த ஒரு டைமில் முந்தா நாள் மே 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோட அதிபர் இப்ராஹிம் ரைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போகிறாங்க. ஸோ அவர் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 9 பேர் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் ஒரு நாட்டோட அதிபர் இறந்து போகிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே யார் மேலே சந்தேகம் வரும்? இஸ்ரேல் மேலே சந்தேகம் வரும் இல்லைங்களா? அது ஒரு சைடு இருக்கையில் நம்ம இந்தியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு துக்க நாளாக அனுசரிக்கப்படும். ஸோ கொடிகள்லாம் வந்து அரை கம்பத்தில் வந்து பறக்க விடப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் அதிபர் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம நாட்டில் எதுக்காக துக்கம் அனுசரிக்கப்படணும்? அது ஒரு சைடு இருக்குது இல்லைங்களா? அது என்ன? அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டு அதிபர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப துயரத்தில் இருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் அந்த நாட்டு மக்கள் சிலர் வந்து வெடி வெடித்து இனிப்பு கொடுத்து வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்? இதெல்லாம் தாண்டி இந்த இப்ராஹிம் ரைசினா யார், அவர் எங்கே போனார், எப்படி விபத்து நடந்துச்சு, இதுக்கப்புறம் ஈரானில் என்ன நடக்க போகுது, இந்த இப்ராஹிம் ரைசி சாகிறதுக்கு இறந்து போகிறதுக்கு காரணம் அமெரிக்கா இஸ்ரேலோட சதியா அப்படின்ற எல்லாத்த பற்றியும் முழு விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 63 வயசாகுது. அவர் வந்து ஒரு பழமைவாத கருத்துக்களை கொண்ட மதகுருவாக வந்து போற்றப்படுறாரு. ஸோ தன்னோட 25 வயசுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞராக மாறுறாரு. ஸோ வழக்கறிஞர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ஆக ஆக இந்த வழக்கறிஞர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறையிலேயே வந்து ஒரு சக்தி வாய்ந்த போஸ்டிங்கெல்லாம் வந்து வராரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 வந்து ஈரான் அதிபரோட தேர்தலில் வந்து போட்டிடுறாரு. அப்போது 2வது இடம் பிடிக்கிறாரு. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரானோட அதிபராகிறாரு. இதுதான் வந்து இப்ராஹிம் ரைசியோட ஒரு குட்டியான வரலாறு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கும் நிறைய போர் போயிட்டு இருந்தது, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நிறைய போர் போயிட்டு இருந்தது, அப்புறம் இஸ்ரேலுக்கும் வந்து சிரியாவுக்கும் போர் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி போர் போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான். ஸோ ஈரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் வந்து ஹமாஸ், இந்த மாதிரி படைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து சக்தியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. நிறைய வந்து நிதி கொடுக்கறது, நிறைய அணு ஆயுதங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஈரான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் போரும் வந்து நடந்துருச்சு. ஸோ இப்படி போர் நடந்துக்கிட்டு இருக்க வேலையில் இப்ராஹிம் ரைசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த அஜர்பைஜான், அதாவது ஈரானில் கிழக்கில் இருக்கக்கூடிய அஜர்பைஜான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய 2 அணைகளை வந்து திறந்து வைக்கிறதுக்காக இவர் போகிறாரு. ஸோ எதுக்காக இவர் அந்த அணையை திறந்து வைக்க போகிறாரு அப்படின்னா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அஜர்பைஜான் நாட்டுக்கு நிதியுதவி பண்ணி அந்த அணைகளை வந்து இவர் வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ நிதியுதவி கொடுக்கறதுனால இவர் வந்து வரவேற்பாளராக போகிறாரு. இந்த 2 அணைகளோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிஸ் கலாசி கோடிஃபெரின். ஸோ இந்த அணைகளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அணையிலேருந்து தண்ணி விழுது இல்லைங்களா, இதிலேருந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த அணைகளுக்கு சிறப்பு. இதை திறந்து வச்சுட்டு டப்ரீஸ் அப்படின்ற இடத்துக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த டப்ரீஸ் அப்படின்ற நகர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜர்பைஜான் நாட்டோட தலைநகர். ஸோ இந்த தலைநகரை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விடாமுயற்சி படமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அஜர்பைஜான் நாட்டில் தான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த நகருக்கு வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போதே, அந்த டப்ரீஸ் அப்படின்ற அந்த நகருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்மர் அப்படின்ற காட்டு பகுதியில் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து விழுது. ஸோ அப்படி விழுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பனிமூட்டம் இருக்குது, வானிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஹெலிகாப்டர் அங்கேருந்து கிளம்புது, 2 வந்து கரெக்டாக போயிடுது. ஆனால் 3ஆவதாக வந்த இந்த இப்ராஹிம் ரைசி வந்தார் இல்லைங்களா, ஸோ அந்த ஹெலிகாப்டர் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல.
ஸோ இவங்களும் வந்து அந்த பனிமூட்டத்தில் தெரியாதனால கீழே வந்து நம்ம லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி லேண்ட் பண்ணும்போது தான் அது மலைப்பகுதியில் விழுந்திருக்கு. ஸோ அப்படி விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த சம்பவம். திங்கக்கிழமை ஃபுல்லாக காலையில் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தொலைவுறாங்க. கடைசியாக வந்து துருக்கி வந்து ஒரு ஆளில்லா விமானத்தை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ஆளில்லா விமானத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரக்டர் அகின்சி. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விமானமோ இல்லை ஹெலிகாப்டரோ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த விமானம் எங்கே விழுந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக வந்து லொக்கேட் பண்ணிடும். ஸோ எப்படி லொக்கேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்பம் மூலியமாக வந்து கண்டுபிடிக்கும். அதாவது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வானிலையில் ஏதாவது ஒரு புகையோ இல்லை ஏதாவது எரியிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக வந்து லொக்கேட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து இந்த பைரக்டரோ அகின்சியோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த துருக்கி மட்டும்தான் இங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா இந்த ரைசி விழுந்த அந்த ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 47 பேர் கொண்ட குழுவோட ஒரு ஹெலிகாப்டரையும் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு 17 மணி நேரம் வந்து தொலைவுறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெலிகாப்டரோட வால் பகுதி மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து பழமையான ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவுமே வந்து யூஎஸ்லேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க ஈரானுமே. ஸோ 2 பிளேடு கொண்ட அந்த ஹெலிகாப்டர் இப்போ இருக்கிறதுக்குலாம் வந்து 3 பிளேட் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்பவே பழமையான ஒரு 2 பிளேட் கொண்ட ஹெலிகாப்டர். ஸோ அந்த ஹெலிகாப்டர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லாம் எதுவுமே கிடையாது. கண்ணால் பார்த்து ஒரு பைக்கோ காரோ ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஹெலிகாப்டரையும் ட்ரைவ் பண்ணி ஆகணும். ஆனால் மிகவும் மோசமான வானிலை காரணமாகவும் நிறைய பனிமூட்டமே இருக்குது. ஸோ இந்த ஹெலிகாப்டர் விழுந்து அதை தொலைவும் போது நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெலிகாப்டரே கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு 5 மீட்டர் அளவுக்கு தான் வந்து தெரியுது, அதுக்கு அங்கிட்ட வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பனி ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அந்த ஒரு உடல்கள்லாம் வந்து மீட்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இப்படி இறந்து போன உடனேயே மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரானில் நிறைய அலறாங்க, நிறையா வந்து வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் தரப்பினர் வந்து இந்த பட்டாசு வெடித்து இனிப்புலாம் கொண்டாடினாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பெண்களுக்கு எதிராக வந்து செயல்படுறாரு. ஸோ அடக்குமுறையை வந்து கையில் எடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து குற்றச்சாட்டுகள்லையுமே வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து இவரை பிடிக்காத சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து வந்து இவரோட இறப்பை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இப்ராஹிம் ரைசியோட அந்த மரணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா துக்கம் அனுசரிக்கப்படுது. எதனால் துக்கம் அனுசரிக்கப்படுது, எதனால் அரைக்கம்பத்தில் கொடி பறக்க விடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரான் கூட நிறைய வந்து ஒப்பந்தங்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒப்பந்தம் வச்சுருக்கனால நம்ம நாட்டோட எக்கனாமியும் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டோட தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டிலையும் வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது இப்ராஹிம் ரைசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரானோட அதிபர்லேருந்து இறந்து போனனால அங்கே புதுசாக ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிருக்கு. ஸோ அந்த நாட்டோட சட்டப்படி ஒரு 50 நாட்களில் புதுசாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி இறந்ததுக்கப்புறம் அந்த நாட்டோட துணை அதிபராக இருந்த முகமது மொக்பர் அப்படின்றவர் தான் அந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கிறாரு, அதிபராக இருக்கிறாரு. ஆனால் நிறைய வந்து எம்பி, அதுக்கப்புறம் வந்து அரசு அதிகாரிகள், அதுக்கப்புறம் நீதித்துறையில் இருக்கவங்க ஏகப்பட்ட பேரை வந்து கன்சிடர் பண்ணி ஃபைனலாக ஜூன் 28 அடுத்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எலெக்ஷன் நடக்க போகுது. ஒரு புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் வந்து அங்கே நடக்க போகுது. ஸோ இப்ராஹிம் ரைசியோட இந்த மரணம் வந்து யாருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா ஈரான் தான் வந்து இஸ்ரேல் மேலே அட்டாக்கை வந்து நடத்தினாங்க. ஸோ அந்த அட்டாக்கு காரணமானவர் இப்ராஹிம் ரைசி. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாடுகளுமே சந்தோஷப்பட்டுப்பாங்க. இது மறைமுகமாக தான் சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஸோ டேரெக்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு விபத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி 2 நாடுகளுமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் வந்து இது விபத்தா இல்லை ஒரு சதியா அப்படின்றதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரான் வந்து ஒரு விசாரணை குழுவை வந்து அமைப்பாங்க. அந்த விசாரணை குழுவில் இது விபத்து அப்படின்னு தெரிஞ்சுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சதி பண்ணி இது ஒரு கொலை, இது வந்து வேணும்னே தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 நாட்டுக்கும் பயங்கரமாக இன்னும் சண்டை வந்து அதிகமாகும். ஸோ இது யாருக்கு இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஈரான் அதிபர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 அமைப்புகளுக்குமே நிறைய வந்து ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருந்தார், நிறைய அணு ஆயுதங்களுமே கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரான் மேலே அமெரிக்கா ஆல்ரெடி வந்து இந்த பொருளாதார தடை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விதிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதிபர் இறந்து போனனால இன்னுமுமே வந்து அந்த பொருளாதாரம் ரொம்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போர்கள்லையுமே ஈடுபட்டிருந்தாங்க ஈரான். இஸ்ரேல் போராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிரியா போராக இருக்கட்டும், பாலஸ்தீனா எல்லா போர்கள்லையுமே ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த நாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னா ஈரான் சப்போர்ட் பண்ண சிரியாவாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாலஸ்தீனமாக இருக்கட்டும், ஸோ இந்த நாடுகளோட சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈரான் இல்லாதனால அந்த நாடுகள் ரொம்பவே வந்து பலவீனப்படுவாங்க. கண்டிப்பாக இவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் இதில் ரொம்பவே வந்து ஃபேவர் ஆகக்கூடியது 2 நாடுகள், இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஸோ இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக இஸ்ரேலுக்கிட்ட நிறைய வந்து யுக்திகளை சொல்லி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலை வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ளே அமெரிக்கா ஆளாக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த விபத்து எப்படி நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை பாய், டேக் கேர். அந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியோட ஆத்மா சாந்தி அடையட்டும்.